ஃபண்டிங் நீரே கொடுத்துரும். பட்டண செவரை கட்டணும், அதுக்கு நிறைய மரம், சில அரண், அந்த செவத்தில் நடுவில் அரண் வரும், அங்கே வந்து மரம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் மரத்தை நீரே உடைய வனத்திலிருந்து உடைய ஃபாரஸ்ட்லேருந்து நீரே தந்துருவீராக. அது மட்டும் இல்லை, தேவாலயத்தில் சில இடங்கள்லாம் சரி பண்ணணும், அதுக்கு வேண்டிய மரம் வேணும், அதெல்லாம் கூட புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நான் ஒரு சைடில் இன்னொரு கேப்பில் இன்னொருத்தையும் நுழைக்கிறான். என்னது? என்னுடைய வீட்டுக்கு வேண்டிய மரமும் நீரே. எப்படி கேட்குறான் பாருங்க. சில பேர் இது பேராசைன்னுவாங்க, ரொம்ப ஓவராக இருக்கீங்க. நான் ராஜாவாக இருந்தால் இந்த நேரத்தில் நின்றுருப்பேன். எப்பா இங்கே இரு, ஒரு நிமிஷம் இரு, இது வரைக்கும் நீ கேட்டதெல்லாம் தந்துட்டேன், நான் ரொம்ப தயவு காட்டிட்டேன் உனக்கு, நான் என்ன இழிச்சவாயன்னு நினைக்கிறேன் நீ? ஊட்டா கேட்டுக்கிட்டே இருப்பியா நீ? எல்லாமே நானே கொடுக்கணும், ஃபண்டிங்கும் நான் கொடுக்கணும், வீட்டையே நான் கட்டுறதுக்கு உதவி செய்யணும், இது என்ன உனக்கு சம்பளம் வேணும், வீட்டுக்கு மரம் வேணும், என்ன இது? சொல்லியிருக்கலாமே, நானாக இருந்தால் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ராஜாவுக்கு தலையாட்ட தான் முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாம்பி போட தான், எல்லாத்துக்கும் அவர் ஆமாம் ஆமான்னு சொல்லிகிட்டே இருக்கார். நெகேமியா என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பார் போல இருக்கு. அந்த ரூமில் ஒரு சக்தி செயல்பட்டு கொண்டிருந்தது, தேவ தயவு. அடுத்த சென்டென்ஸ் அதை தான் சொல்லுது பாருங்க, வாசிப்போம். 8ஆம் அந்த வசனம் முடிகிற இடத்துல, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா எல்லாத்தையும் ஓகேன்ட்டார். போ, ராஜாவினுடைய இருதயத்தை மாற்ற முடியும் தேவனுடைய தயவு, உங்கள் பக்கமாய் திருப்ப முடியும். நெகேமியா போகிறான், வெறும் லெட்டரோட போல, இராணுவ எஸ்காட்டோடையே போகிறான் பாருங்க. 9ஆம் வசனம், அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்துக்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோட கூட இராணுவ சேவைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். இராணுவ சேவைக்காரரும் குதிரை வீரர்கள், இவங்களை செக்யூரிட்டிக்கு போகிறாரு பயணத்தில். எப்படி நடக்குது பாருங்க நெகேமியாக்கு, என்ன மாதிரி அற்புதங்கள், என்ன மாதிரி வாய்ப்பு, அப்படியே கதவுகள் அப்படியே திறக்கப்படுது. அப்படியே ஒரே நாளில் எல்லாம் கிடச்சிருது, ஃபண்டிங்கும் கிடச்சிருது. கவர்னராக போகிறாரு. 12 வருஷமாக நெகேமியா தான் கவர்னர். வாசித்து பாருங்க புஸ்தகத்தை. 12 வருஷமாக நெகேமியா பாட்டு இப்படியும் அப்படியும் போயிட்டு வராரு வசதியாக. பட்டண செவர் 52 நாளில் கட்டி முடிச்சிடுறாரு. கட்டி முடிச்ச பிறகு வேற வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. மற்ற உடைந்த செவர்களை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆவிக்குரிய உடைந்த செவர்கள், ஆவிக்குரிய பிரச்சனைகளை பார்த்து அதை சரி பண்ண ஆரம்பிக்கிறார். ரொம்ப அருமையான புஸ்தகம் நெகேமியா. என்னென்ன விரும்புகிறாரோ அதெல்லாம் அப்படியே கிடைக்குது அவருக்கு. ஏன் இது வந்து பாருங்க, எல்லாருக்கும் ஒன்று வந்துடும்னு சொல்ல முடியாது. நெகேமியா மாதிரி ஆளுக்கு நெகேமியாவுக்கு நடந்த மாதிரி நடக்கும். அதனால தான் 1ஆம் அதிகாரத்துலேருந்து வந்தோம்.